நம்ம பிளவுஸுக்கு பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அது பிசுறு இல்லாம எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ இதோட மெயின் பீஸ் இருக்குல்ல, இது மெயின் பீஸ். நல்ல பக்கத்தையும் நான் இப்படி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இது நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ற எக்ஸ்ட்ரா பிட்டு, லைனிங் பிட்டு, அதே மாதிரி இந்த லைனிங் சைடு இந்த லைனிங் பிட்டை வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இப்போ அடிக்கும்போது அடிச்சு காமிக்கிறேன். எப்பவுமே பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவா கிராஸ் ஒரு 1/4 இன்ச் கொடுத்துருப்போம்ல, அதுல அப்படியே கரெக்டா வைக்காம கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இந்த மாதிரி மெயின் பீஸை இப்படி கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இப்படி. ஓகேவா? ஒரு ஃப்ரஷ் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் நான் இந்த லைனிங் பீஸையும் மெயின் கிளாத்தையும் இந்த 3 பீஸையும் அப்படியே சமமா வச்சு அடிச்சுக்கிட்டே வரணும். அடிச்சிட்டமா? இந்த லைட்டா இந்த கர்வ் கிட்ட கட் பண்ணா பண்ணுங்க, இல்ல வேணாம்னா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஓகே, அவ்வளோதான். இப்போ பிசுறு உள்ள போயிருமா? இந்த பீஸும் இப்படி வந்துருமா? இப்படி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த மெயின் கிளாத்தை இப்படி லைட்டாக சுருட்டிட்டு மெயின் கிளாத்தில் ஜாயின் பண்ணிக்கோல, அந்த பீஸை இப்படி எடுத்து பின்னால் ஜாயின் பண்ணிக்க லைனிங் கிளாத்தையும் இப்படி எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அப்படியே அடித்து திருப்பிட வேண்டியதான். இப்படி திருப்பிட்டு அதை எப்படி திருப்பணும்னு சொல்லுவேன். கீழே அடிச்சிட்டோம்ல, அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாத் பிடிச்சி இழுத்தோம்னா வந்துடும், வெளியே வந்துடும். எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் வந்துடும். இந்த பக்கமும் பிசுறு இருக்காது, லைனிங் பக்கமும் அண்ட் மெயின் பீஸ் பக்கமும் பிசுறு இருக்காது. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் நிறைய எனக்கு அளவு வர ப்ளவுஸ்லாம் பிசுரோட லைனிங் ப்ளவுஸ் அடிச்சு வச்சுட்டாங்க. கீழே மட்டும் தான் அடிச்சு திருப்புறாங்க, உள்ளே வந்து பிசுரோடே இருக்குது. சம்டைம் சில பேர் ஓவர்லாக்கும் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால சொல்லணும்னு தோணுச்சு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க, அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.